எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் கங்குவா படத்துலேருந்து இன்னைக்கு 11 மணிக்கு த மைட்டி உதிரன் ஆஃப் கங்குவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருந்தாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி. பட் அது ஒரு என்ன கிளிம்ஸாக ஒரு போஸ்டராக எதுவுமே தெரியல. நான் வந்து உட்காந்துட்டேன். டேரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:59. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. லெஸ் தென் 1 மினிட் தான் இருக்குது. எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. பட் செகண்ட் லுக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஒயிட் கோட்டு போட்டுட்டு இருந்த அந்த சூர்யாவோட லுக்கு, அந்த கண்ணு எனக்கு 24 ஆத்திரே ஞாபகப்படுத்துச்சு. ஸோ என்னவா இருக்க போகுது அந்த உதிரன்கிறது அது 2 கேரக்டரில் மேபி ஒரு கேரக்டருடைய நேமாக இருக்கலாம். அதோடைய ஒரு கிளிம்ஸாவோ இல்லை லுக்காவோ மேபி இப்போ ரிவீல் பண்ணலாம். தெரில என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ டைம் 11 ஆகிடுச்சு. வாங்க போய் பார்த்துருவோம். ஏன்னா போஸ்டராக இருந்தால் டக்குன்னு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ தான் நான் டக்காட் போட்டு உட்காந்துட்டேன். என்னென்னு பார்த்துருவோன்ட்டு. ரிஃப்ரெஷிங் ruthless, powerful, unforgettable, happy birthday to our Udiran Bobby Deol sir. ஓகே, உதிரன்கிறது ஒரு கேரக்டர், பட் இட்ஸ் நாட் சூர்யா. பட் அனிமல் படத்தில் நடிச்சிருப்பார்ல அந்த வில்லனா, ஒரு மாதிரி பாடி பில்டர் மாதிரி இருப்பார் ஒரு ஆக்டர். நான் ஹிந்தி பெருசாக நான் பார்க்க மாட்டேன், பாலிவுட் பெருசாக நான் ஃபாலோ பண்ண கிடையாது. பட் அவர் பேர் பாபி டியால். நான் அனிமல் படத்தில் ரீசெண்டாக அவர் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அவருடைய ஒரு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். பட் அந்த போஸ்டர் என்னடா அது? நான் உதிரன்னா மேபி அவங்க இந்த கேரக்டரை பற்றி இந்த ஆக்டரோட போஸ்ட் ரிலீஸ் பண்ண போன்னு அவங்க சொல்லலை. கங்குவாலிருந்து ஒரு உதிரன்னு காமனாக ஒரு பேர் சொல்லி அதை ரிவீல் பண்ண போன்னு சொன்னாங்களா. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், சரி 2 சூர்யா இருக்காங்க, செகண்ட் லுக்கில் காமிச்சிட்டாங்கல்ல ஒரு பீரியாடிக் லுக்கு, இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் லுக் ஒன்று காமிச்சாங்கல்ல. ஸோ 2 பேரில் ஏதோ ஒரு சூர்யாவுடைய பேர் உதிரன் போல். சரி அந்த லுக்கை ஒரு தனியாக ஒரு லுக்கை ரிவீல் பண்ண போகிறாங்க நான் நினச்சா இல்லை. இன்றைக்கி தான் பாபி டியால் சாருக்கு ஐ மீன் பாலிவுட்டில் இருக்க ஹிந்தி ஆக்டர். ஸோ அவருக்கு இன்றைக்கி பர்த்டே போல். ஸோ அதனால் அவருடைய அந்த லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் எப்பயுமே போஸ்டர்னால் டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் தான் ஜூம் பண்ணி தான் பார்ப்பேன். ட்விட்டரில் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் போஸ்டர் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பயங்கர ஈவிலிஷாக இருந்துச்சு. இருங்க நான் வரேன். பட் நான் செகண்ட் லுக் வரதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீரியாடிக் படம், ஒரு ஆன்ஷியன்ட் ஒரு கண்டென்ட்டை கொண்ட படம் நினச்சா இல்லை. பீரியாடிக் லுக்கு ஆன்ஷியன்ட் லுக்கு ஒரு பார்ட்டாக இருக்குது. பட் இப்போ ப்ரெசன்ட் லுக்கு ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் இந்த கங்குவா. இது புரிஞ்சிச்சு. இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை ஒன்று மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த கை ரொம்ப ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அந்த கைக்குள்ளே ஏதோ ஒரு காயின் மாதிரி சம்திங் கோல்டு கலரில் ஏதோ ஒரு கோல்டாக இருக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்துச்சு. அந்த சென்டரில் அவர் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி ஒரு கண் ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பேய் படங்களில் இல்லை ஒரு மாதிரி மான்ஸ்டர்ஸுக்கு அந்த ஒரு கண் மட்டும் ஒரு மாதிரி அந்த கருவெளி மட்டும் குட்டியாக சுருங்கி போயிருக்குமே, அந்த மாதிரி ஒரு கண் இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி யூஷுவல் அந்த மாதிரி லாங் ஹேர் வச்சுக்கிட்டு உடம்புல ஃபுல்லாக அந்த ஸ்கெலிட்டன் மாலை மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்ருக்காரு. ஃபுல்லாக ரத்தமாக இருக்குதுல. சுற்றி அங்கே இருக்க பெண்கள்லாம் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி லாங்கில் பேக்கில் தெரிகிற அந்த கைகள் செம்ம ஈவிலிஷாக இருக்குது. இந்த போர்ஷன் மேபி இவர் தான் வில்லனா எனக்கு தெரிலங்க. ஆக்சுவலாக கேஸ்டிங் பற்றி, கங்குவாவோட கேஸ்டிங் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. சூர்யா, சிவாவுடைய படம், டிஎஸ்பி மியூசிக், இதுதான் எனக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயங்கள். மற்றபடி உள்ளே இருக்கிற கேஸ்டிங் பற்றி எனக்கு பெரும்பாலும் அவ்வளோ தெரியாது. இதுவே இவரே இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பெருசாக ஞாபகமே இல்லை. இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. செம்ம ஈவிலிஷான லுக் அவரோடது. ப்ளஸ் அந்த பேக்கில் இருக்கிற அந்த கைகள், லாங்கில் இருக்கிற அந்த ஒவ்வொருத்தரும் அந்த கொம்பு மாதிரி ஒரு கிரீடை மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பெண்களும் சரி, பேக் ட்ராப்பில் டோர் நின்றுட்டுருக்க அந்த ஆட்களும் சரி. ஸோ இது மாதிரி அந்த கைகள் தான் முக்கியமாக இவரும் அவர் சுற்றி அந்த கைகள்லாம் தூக்கிக்கிட்டு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இந்த போஸ்டருக்கு ஒரு செம ஈவிலிஷான ஒரு ஃபீலை செட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் அ வில்லன் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கார்.
ஆல்ரெடி அனிமலில் வந்து பயங்கரமாக வந்து கலக்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் அனிமல் பார்க்கல. ஸோ அடுத்து தமிழுக்கு வராரு கங்குவா மூலியமா. சூர்யா விசஸ் பாபி டியோலா இருக்கலாம். அசம்ஷன் தான் அது. இவர் வில்லன் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன அவர் வில்லனா நிஜமாக பழக்க வில்லன் தானா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய அசம்ஷன் இவர் ஒரு வில்லன் மாதிரி தெரிகிறாரு. வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும். சூர்யா விசஸ் பாபி டியோல் பார்ப்போம், காத்திருப்போம். ஸோ தட்ஸ் ஆல் டு சே. நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.